இந்த படத்தை எல்லாம் ரொம்ப கண்மூடித்தனமாக விமர்சனம் பண்ணுற சூழலில் தான் நம்மளாம் இருந்தோம். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது நமக்கு அவ்வளோ பெரிய கோபம், என்னடா அது அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, சூர்யாவை ஒரு கும்பல் காலி பண்ண நினைக்கும் பொழுது நம்ம குறைந்தபட்சம் ஒரு பக்கத்தில் நிற்கணுங்கிற ஒரே காரணம் தான். மற்ற டைமில் பேசினா அவங்களுக்கு சாதகமாயிடும். ஆமாம், நிச்சயமாக. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ட்விட்டை போட்டு அவனை ஒழிச்சிடுறேன் பாருங்கிறாங்க. இப்போ அவ்வளோ பெரிய ஆளுங்களையா நீங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ ஏன் சூர்யா தொடர்ந்து இந்த மாதிரி படங்களாக பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது படம் பார்க்கும்போது சூர்யா அவரோட எஃபர்ட் உழைப்புலாம் பிரமிப்பாக இருக்குது. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் எப்படி எந்த இடத்துல கோட்டை விட்டாருன்னு ஸ்க்ரீன் பிளேல தான் கோட்டை விட்டார். ரஜினி வச்செல்லாம் பேட்டன்னு ஒரு நல்ல படம் தானே கொடுத்தீங்க நீங்கள். அப்போ சூர்யாங்கும்போது ஏன் உங்களுக்கு அவ்வளோ அலட்சியம்னு நமக்கு புரியல. இன்னொன்று, கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த படங்களே அவர் திரும்ப பார்த்தா கூட நாம் இவ்வளோ நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்கோமே, இவ்வளோ கேவலமாக ஒரு கதையை எப்படி யோசிச்சோங்கிற ஒரு முடிவாவதுக்கு அவருக்கு கிடைக்கும். இந்த கதையே ஒரு கார்த்திக் சுப்புராஜ் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு, ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு. 2 பேரும் மறுத்த பிறகு சூர்யாட்ட வருது. அப்போவே உஷாராயிருக்கும், தெரியணுங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கல்ல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரெட்ரோ திரைப்படம் நேற்று வெளியானது, நீங்களும் பார்த்துருப்பீங்க, சேனல்லையும் பேசிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படம்? இல்லை, அந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை மட்டும் சூர்யாவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சூர்யாவெல்லாம் ஜெயிச்சிடணும்னு விரும்புகிற பல்லாயிரக்கணக்கானவர்களை நானும் ஒருத்தன். என்னென்னா, அவருடைய இந்த தனிப்பட்ட கல்வி பணி. இன்னொன்று, இன்றைக்கி இந்த மதவாத சக்திகள் சூர்யாவையும் அவருடைய குடும்பத்தையும் எப்படியாவது ஒழிச்சிடணும்னு நிற்கிது. ஒரு சின்ன இடம் கொடுத்தா கூட போதும், அடித்து காலி பண்ணிடலான்னு நினைக்கிது. ஸோ அந்த சூழலில் நாம் எவ்வளோ கவனமாக ஒரு படம் பண்ணணுங்கிறத முதல்ல அவர் முடிவெடுக்கணும், அவர் தெரிஞ்சுக்கணும். அது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னே நமக்கு புரியல. இப்போ இந்த படத்தை எல்லாம் ரொம்ப கண்மூடித்தனமாக விமர்சனம் பண்ணுற சூழலில் தான் நம்மளாம் இருந்தோம். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது நமக்கு அவ்வளோ பெரிய கோபம், என்னடா அது அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, சூர்யாவை ஒரு கும்பல் காலி பண்ண நினைக்கும் பொழுது நம்ம குறைந்தபட்சம் ஒரு பக்கத்தில் நிற்கணுங்கிற ஒரே காரணம் தான். மற்ற டைமில் பேசினா அவங்களுக்கு சாதகமாயிடும். ஆமாம், நிச்சயமாக. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ட்விட்டை போட்டு அவனை ஒழிச்சிடுறேன் பாருங்கிறாங்க. இப்போ அவ்வளோ பெரிய ஆளுங்களையா நீங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ ஏன் சூர்யா தொடர்ந்து இந்த மாதிரி படங்களாக பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. இப்போ கார்த்திக் சுப்புராஜ் எல்லாம் இத்தனை படம் பண்ணியிருக்காரு. ரஜினி வச்செல்லாம் பேட்டன்னு ஒரு நல்ல படம் தானே கொடுத்தீங்க நீங்கள். அப்போ சூர்யாங்கும்போது ஏன் உங்களுக்கு அவ்வளோ அலட்சியம்னு நமக்கு புரியல. இன்னொன்று, கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த படங்களே அவர் திரும்ப பார்த்தா கூட நாம் இவ்வளோ நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்கோமே, இவ்வளோ கேவலமாக ஒரு கதையை எப்படி யோசிச்சோங்கிற ஒரு முடிவாவதுக்கு அவருக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாக ரொம்ப, ஏன்னா பணத்தை அள்ளி கொட்டியிருக்கிறார். சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ப்ரொடியூசர் கார்த்திக் சுப்புராஜ் தான் இல்லையா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் மெயின் ப்ரொடியூசர் அவங்க தானே, 2D தானே. அப்போ ஒரு குறைந்தபட்சம் நம்ம அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். இந்த கதையை ஏன் ஒரு நேர்கோட்டில் சொல்ல தெரியல நமக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே புரியல, என்ன காரணத்துக்காக இப்படிலாம் படம் எடுக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. படம் பார்க்கும்போது சூர்யா அவரோட எஃபர்ட் உழைப்புலாம் பிரமிப்பாக இருக்குது. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் எப்படி எந்த இடத்துல கோட்டை விட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளேல தான் கோட்டை விட்டார். மொத்தமாக ஸ்க்ரீன் பிளே, கதை எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய கோட்டை தான். ரொம்ப நேர்த்தியாக படம் எடுக்கிறவருங்க அவர். அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆரம்பகால படங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கும் அதே ஸ்டைலில் நீங்கள் படம் பண்ணலாமே. யாரோ ஒருத்தர் வெட்டு குத்து அடிதடி ரத்தம்னு ஒருத்தர் ஜெயிச்சா நானும் அப்படி போய் ஜெயிக்கணுங்கிறது நல்ல இயக்குனர்களுக்கு அழகு இல்லைல்ல. அது அவருக்கு பாணியே அவர் ஜெயிச்சார், அவ்வளோதான். நானும் அதே பண்ணி ஜெயிப்பேங்கிறதுக்கு எதுக்கு நீங்கள்? அதுதான் நம்ம கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, ஒரு நேர்கோட்டில் போகணும் படம். இங்கே ஆரம்பித்து ஒரு இன்ட்ரோல் அடுத்து முடிவு, அப்படி தான் அது போகணும். ஜிக்ஜாக்கா எங்கெங்கேயோ போகுது, சம்மந்தம் இல்லாத காட்சிகள். ஒரு 6 எபிசோடு படத்துக்குள்ளே வருது. இந்த 6 எபிசோடில் கண்ணை மூடி 2 தூக்கி வெளில போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் சேர்ந்து கிளாரிட்டி இல்லாமல் அவரே எடுத்துருக்காரு. ஒரு கிளாரிட்டியே இல்லைங்க. முதல்ல இவங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போது, இன்றைக்கி எவ்வளோ நல்ல இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. நேற்று வந்த இயக்குனர்கள்ட்ட ஈகோ பார்க்காதீங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒருத்தர்ட்டையோ, இல்லை இந்த பார்க்கிங் டைரக்டர் மாதிரி ஒருத்தர்ட்டையோ போய் இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து படிச்சுட்டு ஒரு கருத்து சொல்லுங்கள், ஏதாவது கரெக்ஷன்னா சொல்லுங்கன்னு கேளுங்களேன், என்ன தப்பு? இவ்வளோ பெரிய தொகையை போடுறீங்க, ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்குது, சூர்யாங்கிற ஒரு மனுஷனுடைய இமேஜ் இருக்குது அதுக்குள்ளே. அப்போ நீங்கள் அந்த வெக்கம் மானமெல்லாம் பார்க்காம கொண்டு போய் ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கன்னா சொல்லுங்கள். அது எதுவுமே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறது, தான்கிற ஒரு திமுறோட படம் பண்ணுறதெல்லாம்
ஒரு பெரிய அழிவுக்கு அறிகுறியாக இருக்குது. இப்போ அடுத்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், சூர்யாவுக்கே நான் சொல்ல வர்றது இதுதான். இந்த கதையே ஒரு கார்த்திக் சுப்புராஜ் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு, ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு. 2 பேரும் மறுத்த பிறகு சூர்யாட்ட வருது. அப்போவே உஷாராக அவங்களுக்கு இருக்கணும், தெரிஞ்சிருக்கு இது செட் ஆகாது அப்படின்னு. தெரியணுங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸுக்கு வேலை கேட்க வராருன்னு வைங்களேன், உங்களுக்கே தெரியும் ஒரு இதுக்கு முன்னாடி எந்த ஆஃபீஸில் போய் வேலை கேட்டு வந்தாருன்னு. அவர் சொல்ல வேண்டியதில்லை. ஒருத்தரை வருவதற்கு முன்னாடி நீங்கள் விசாரித்து வச்சுருப்பீங்கல்ல. இப்போ அந்த குறைந்தபட்ச எச்சரிக்கை உணர்வு கூட உங்களுக்கு இல்லாமல் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறீங்கன்னு நமக்கு. அதுவும் கங்குவாவோட மிகப்பெரிய தோல்வி, கங்குவாவில் எந்த அளவுக்கு வந்து ட்ரால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அதையும் தாண்டி ஒரு அழுத்தம் அவருக்கே இருந்திருக்கும்ல, வெற்றி கொடுக்கணும் கட்டாயமாக. அப்புறம் எப்படி இந்த கதையை அவர் தேர்வு செஞ்சாருன்னா அப்போ இவர் மேலே மிஸ்டேக் இருக்குது, அப்படி தான் புரிஞ்சு. மிஸ்டேக்கே சூர்யா மேலே தான் நான் சொல்லுவேன். கார்த்திக் சுப்புராஜ் கூட நான் 2ஆம் பட்சமாக தான் சொல்லுவேன். கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சா புரியலையே நமக்கு. சந்தோஷ் நாராயணன் அவர் தான் வந்து படத்தை ஓரளவு காப்பாற்றி கொண்டு போகிறாரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாடல்கள் நல்லா இருந்தது. இல்லைங்க, எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப வெறுப்பாகி போச்சு. கத்திகிட்டே இருக்காங்க, எந்நேரமும் கத்திகிட்டே இருந்தால் எப்படி படம் பார்க்கறது? சில டைலாக்ஸ் எல்லாம் புரியவே இல்லை நமக்கு, வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்குது. பாடல்கள் ஓகே நல்லா இருக்குது, ஆனால் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குங்கிறது ஒரு பெரிய கலைங்க. இன்றைக்கும் சபேஷ் முரளி வந்து மார்க்கெட் அவுட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஆனால் ஒரு ஆத்மார்த்தமான படைப்புக்கு சபேஷ் முரளி நாடி போகிற இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. அவர் பேர் வருதோ வள்ளியோ பேக்ரவுண்ட் மியூசிக்காவது நீங்கள் பண்ணி கொடுங்க சார்னு. அதில் வந்து ஒரு உயிர் இருக்கணுங்க, ஒரு உணர்வை கடத்துகிற விஷயம் இல்லை. இப்போ இளையராஜாட்டெல்லாம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் பிளாங்காக விட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 20 நிமிஷத்தையும் அவர் பரபரப்பாக்கி விட்டுருவார். பல பேர் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒன்றுமே டைலாக்கே இருக்காது, ஒரு லெங்க்தியாக ஒரு ஷாட் இருக்கும், டைலாக்காக இருக்காது, அப்படியே விட்டுருங்கன்னுவாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அதை வந்து அழகாக ஒரு அதுதானேங்க கலை. அது டங்குன்னு என்னத்தையாவது போட்டு அடிச்சுட்டே இருக்கிறதா பின்னணி இசை. அது இது இந்த படத்தில் அது கொஞ்சம் ஓவரத்தான் இருந்துச்சு. குறிப்பாக அதையும் தாண்டி வந்து முதல் நாள் கலெக்ஷனே 17 கோடி ரூபாய் எவ்வளோ வந்து அஃபிஷியலாக விட்டாங்க இல்லையா? ஆனாலுமே படம் 17 கோடி அப்படிங்கிறது சூர்யா படத்துக்கு ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இல்லை, ஓப்பனிங் கட்டாயமாக இருக்கும்ல. சூர்யா ரசிகர்கள்ங்கிறவங்க கணிசமாக இருக்காங்கல்ல. இங்கே விஜய் அஜித்துக்கு பிறகு ஒரு அதிக அளவு ரசிகர்கள் வச்சுருக்கிற ஒரு சூர்யா தானே. அப்போ அந்த ரசிகர்கள் போய் படம் பார்க்கணும்னு விரும்புவாங்க. அந்த கலெக்ஷன் வந்து கணிசமாக வரும் தானே. ஸோ அதனால் அது வருவதற்கு வாய்ப்பு. ஆனால் 2வது நாள் 3வது நாள் அடுத்தடுத்த நாட்களில் வந்து இது குறைய தான் வாய்ப்பு இருக்கா? மாதிரியான நடிகர்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஆமாம்மா, இல்லை சில படங்கள் வந்து வெளியில் வந்து அவங்க சொல்கிற விமர்சனங்கள், ஆனால் இந்த படத்தில் நல்ல வேளையாக கடைசியாக கொஞ்ச நேரம் அந்த படத்தை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துட்டார். அப்போ வெளியில் வரும்பொழுது ஒரு நல்ல படம் பார்த்தோங்கிற மனநிலையோட கொஞ்சம் பேர் வராங்க, அவங்க சொல்கிற விமர்சனம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இந்த முழு படத்தையும் உட்காந்து பார்த்த கொடுமையோடு வெளியில் வர்றான்ல, அவன் வந்து நிச்சயமாக வெளியில் வேறு மாதிரி தானே பேசுவான். அதையும் தாண்டி வந்து சூர்யா அவர்கள் இந்த படத்துக்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணாரா தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒரு கேள்வியாக தான் இருக்குது. பெரிய அளவில் அவருமே யூடியூப் இன்டர்வியூவோ மற்றபடி சேனலுக்கு இன்டர்வியூஸோ எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் தெலுங்கில் ஈவெண்ட்லாம் கலந்துக்கிட்டார் விஜய் தேவரா கொண்டு, அதெல்லாம் வந்து வைரல் ஆனது இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாருமே செய்கிறது தான், சூர்யா மட்டும் இல்லை. எப்போவுமே வளர்ந்த இடத்தை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. அது போகிற இடத்துக்கு மேலே கொடுக்குற அந்த மரியாதை இருக்குல்ல, அது பிறந்த இடத்தையும் வளர்ந்த இடத்தையும் எப்போவுமே அது மதிக்காது. ஸோ அப்படி தான் வந்து இங்கே யார் அஜித் இருக்கார், இவர் இப்போ இது அவார்டெல்லாம் வாங்கினார், விருதுகள் வாங்கினார், கார் ரேஸ் யாருக்கு பேட்டி கொடுத்தாரு? இந்தியா டுடே கொடுத்தாரு. ஏதோ ஒரு ஆங்கில சேனலுக்கு தான் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் இங்கே இருக்கிற யூடியூபர்ஸை யாரையுமே நீங்கள் மதிக்க வேண்டாம். ஒரு புதிய தலைமுறை, ஒரு தந்தி டிவி, ஒரு நியூஸ் 18 முக்கியமான மெயின் சேனல் இருக்குல்ல, அங்கே உட்காந்து இப்போ கார்த்திகை செல்வன் என்ன உங்களை வந்து கான்ட்ரவர்சி கேள்வி கேட்டுற போகிறாரா? இளையராஜாவினுடைய பேட்டிகள்லேயே ரொம்ப அருமையான பேட்டி கார்த்திகை செல்வன் எடுத்தது தான். ஸோ அப்போது ரொம்ப மென்மையாக அழகாக கேட்குறவங்களாம் இங்கே இருக்காங்க. அப்போ அவங்க தமிழ் ஊடகத்தில் யாராவது ஒருத்தர் எப்போ அசோகவர்ஷினி இருக்காங்களா தந்தியில் வர சொல்லுங்கள், ஒரு அரை மணி நேரம் பேசுகிறான்னு ஏன் இந்த மனசு வரமாட்டேங்குது? அதுதான் நமக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. சூர்யா வந்து கேரளாவில் போகிறாரு, ஆந்திராவில் போகிறாரு, கூட்டத்தை பார்க்குறாரு, பேசுகிறாரு. ஏன் இங்கே நடக்கலை அப்படின்னா நாங்கள் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அவங்க. ஆனால் அஜித் விஜய்க்கு இருக்கிற ஒரு மாஸ் ஆடியன்ஸ் வந்து சூர்யாவுக்கு இருக்குது. இருக்கு கேரளாவிலாம் நீங்கள் இப்போ விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வருதோ அவ்வளோ கூட்டம் சூர்யாவுக்கு வரும். ஓகே, ஆந்திராவில் வரும். ஸோ அப்போ அங்கே எல்லா இடத்துலையுமே சூர்யாவுக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. அவர் பண்ண வேண்டியது என்னென்னா நல்ல படங்கள் நடிக்க வேண்டியது. அதுதான் அவர் பண்ணணும். பாக்கியெல்லாம் இங்கே தயாராக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு அதிரி புதிரியான ஒரு ஹிட்டை கொடுத்துட்டாருன்னா அங்கேருந்து பிடிச்சிட்டு அவர் மேலே போயிடலாம். அதை செய்ய மாட்டேங்கிறாரு. இளையராஜா பற்றி நீங்கள் பேசுனீங்க. இந்த படத்துலையுமே இளையராஜா அவருடைய பாட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க, ஜானி படத்துலேருந்து செனோரிட்டா. ஆனால் டைட்டில் கார்டில் வந்து இளையராஜா அவர்கள் நன்றின்னு போட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கு நோட்டீஸ் அனுப்புவார்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா சுமூகமாக முடிச்சிட்டாங்களா?
இது சிவகுமார் இருக்கார் 2D சம்மந்தப்பட்ட படம்ங்கிறதுனால முன்னாடியே அவங்க கரெக்டாக பேசியிருப்பாங்க. பண்ணிட்டாங்க. இளையராஜாட்ட பேசியிருக்கலாம். நிச்சயமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சொல்ல முடியாது, இது தாண்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்னுடைய யூகத்தில் சொல்கிறேன், சிவகுமார்லாம் வந்து அப்படி ஏதாவது இருந்தால் இளையராஜாட்ட கேட்டுங்கப்பான்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் பெரும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பாடல்கள் நல்லா இருந்தாலும் பழைய பாடல்கள் குறிப்பாக இளையராஜா அவருடைய பாடல்களை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சோ எல்லா படத்துலையுமே. அது இப்போ போடுறதுங்கிறது நல்லது தான். அது வந்து காதுக்கு இனிமையான பாடல்கள் இன்றைக்கி யாரும் பெருசாக போடுறதில்ல. இளையராஜா பாடல்களை போடுவது நல்லது தான். ஆனால் அது இல்லாமலே இந்த படத்தை நகர்த்தலாங்கிறது தானே உண்மை. இப்போ இந்த படத்தில் இந்த சின்னீர்கிட்ட பாட்டு இல்லைன்னா படம் யாரும் பார்க்காம போயிட போகிறாங்களே என்ன? நீங்களே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டை போடலாமே. அதாவது இப்போ இது வந்து பீரியட் ஃபிலிம். இப்போ 1960களில் கதை நடக்குது, அப்புறம் 90களில் நடக்குது. அப்போ நீங்கள் இளையராஜாவினுடைய அருமையான காதல் பாடல்களை அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். இப்போ சுப்பிரமணியபுரம்ங்கிற ஒரு படத்தில் அங்கங்கே வந்து அதை பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது அந்த படம் தான் இல்லையா முதல்ல? எனக்கு அது உறுதியாக தெரியல. பட் அதில் ரசிக்கும்படியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை எங்கேயாவது பாட்டு இருக்கான்னா இல்லை. இப்போ அவங்களுக்கான இது காதல் படம்னாரு கார்த்திக் சுப்புராஜ். இது காதல் இருக்கா இங்கே எதுலையாவது? ஒன்றுமே இல்லையே. அவங்களுக்குள்ளே என்ன காதல் வந்து இது பெருசாக சொல்லிட்டாங்க? வெறும் அடிதடி சண்டையை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ எங்கேயாவது அவங்க வந்து இந்த காதல் வயப்படும் பொழுது இளையராஜாவினுடைய ஒரு அழகான காதல் பாடல்களையோ எங்கேயோ ஒரு ரேடியோவில் ஒலிக்கும் போது இவங்க ரோட்டில் நடந்து போகிறதையோ காமிச்சிருந்தா கூட ஒரு ப்ளசண்ட்டாக இருந்திருக்குமே. ஸோ அந்த ஏரியாவுக்கே அந்த படம் போகலை. அப்போ இளையராஜாவே இல்லாமலும் இவங்க போயிருக்கலாம். அது ஏன் வந்து வம்படியாக ஒன்று எடுத்து போட்டாங்கன்னு புரியல. இப்போ நீங்கள் இது காதல் படமான்னு கேட்கும்போது தான் சமீபத்தில் கார்த்திக் சுப்புராஜ் பேட்டியிலே வந்து சொன்னார், என் மனைவி வந்து என்கிட்ட கேட்டாங்க ரொம்ப நாளா, ஏன் எப்போதுமே நான் அடிதடி ஒரு கேங்ஸ்டர் படமாக எடுத்துகிட்டு இருக்கேன், லவ் படமாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு. மனைவிக்காக எடுத்த படம்னு சொன்னார். ஆனால் இதுலேயுமே அடிதடி தான் இருக்குது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காதல்னாலே அடிதடி இல்லாமல் இல்லையோ? இல்லை, காதல்னா அடிதடி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இருக்குது இல்லையா? இல்லைங்க, இப்போ மென்மையான காதலை சொல்கிற படங்கள் வரமாட்டாங்குது. இப்போ 96க்கு பிறகு நீங்கள் ஒரு படம் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்றுமே வரலையே. அப்போ அந்த உணர்வை ரசிப்பதற்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இங்கே காத்திருக்காங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் நமக்கு புரியல. இவங்களுக்கு வந்து காதல்னாலே இந்த மாதிரி அதை விட்டுட்டு வேற எங்கேயோ ட்ராவல் ஆகி போகிறாங்க. அது வெறுப்பாக இருக்குது நமக்கு. அதே போல் கங்கை அமரன் அவருமே வந்து சமீபத்தில் குட் பேட் அக்லி படத்தப்போ இளையராஜா அவருக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். காசு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மரியாதை தான் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு. அவருடைய பாடலுமே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. இல்லை, அதுக்கெல்லாம் முறையாக அவங்க பர்மிஷன் வாங்காமல் பயன்படுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த படத்துலையும் வாங்கிட்டு தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. இளையராஜா என்கிட்ட நீ கேட்கலன்னு தான் சொல்கிறாரே தவிர எனக்கு பணம் கொடுக்கலங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கே தவிர இன்னொரு இடத்துல பணம் கொடுத்துட்டாருங்கிறத ஏன் அவங்க புரிய மாட்டேங்குது தெரியல. இப்போ இளையராஜா வந்து ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு அதை விற்கலன்னா அவங்க ஏன் அந்த நிறுவனத்துலேருந்து வாங்க போகிறாங்க? இளையராஜாட்டேருந்து வாங்கணும். அப்போ அது சிங்கிள் விண்டோவாக இல்லை, அது மல்டி விண்டோவாக மாறினோடனே எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. அப்போ அதை முதல்ல அது என்னங்கிறத இந்த சட்டமும் நீதியும் சொல்லணும், ரொம்ப சீக்கிரம் சொல்லணும். ஏன்னா நீண்ட காலமாக அந்த பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே இருக்குது. இவர் சீக்கிரம் சொல்லிட்டா சினிமாக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் விஜய் அரசியல் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து நிறைய அப்டேட்டுகள். நன்றி.